Morning, church. We welcome you all once again to our MCF online service. We bless you all in the name of our Lord and Savior Jesus Christ. And yes, as you all know, we are going to enter in our Advent season. It's a very joyful season for everyone, most awaited season in our year. It's a Christmas season. So let's sing few songs, rejoicing, praising the Lord on His birth. So let's sing the song, Come On and Celebrate His Gift of Love. We will celebrate. The song explains about the love, the gift of God we have had. So let's sing the song and celebrate His name. Come
Lord, we come and worship your name, O Father. Lord, be with us, O Father. Lord, bless us with your presence, O Father. Yes, Lord. Lord, you hold it with your outstretched arm, O Father. Thank you, Lord Jesus. Lord, we praise you. Lord, we bless your name, O Father. Oh, hallelujah. Thank you, Lord. எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நீரந்தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீரந்தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டு கொண்டேன் என்றீரே, மீட்டு கொண்டேன் என்றீரே. யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே, பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்நிதி மேலும் மாவியையும், சந்தானத்தின் மேல் ஆசையையும். சந்நிதி மேலும் மாவியையும், சந்தானத்தின் மேல் ஆசையையும். ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. கரங்களை தட்டி யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கே 2 அல்லது 3 பேர் உங்கள் நாமத்தில் கூடியிருக்கும் போது அவன் மத்தியில் நான் இருப்பேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பயப்படாதே,
ஒருவேளை அன்றைக்கே காரியத்தை குறித்து ஒருவேளை பயந்தீங்கன்னா கர்த்தர் இந்த நாளை சொல்கிறாரு, பயப்படாத. ஆண்டவர் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. உங்கள் படிப்பை குறித்து நீங்கள் பயப்படிக்கலாம், உங்கள் வாழ்க்கை குறித்து நீங்கள் பயந்து இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, பயப்படாத, டோன்ட் ஃபியர். அன்று மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்லலாம், பயப்படாத. இப்போல்லாம் ஆண்டோட சீடி தேவதூதர்கள் போகும்போது முதல் சொல்கிற வார்த்தை பயப்படாத. ஸோ கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத. அவர் நம்மளை மீட்டு கொண்டார், நம்மளை ரட்சித்தார். ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? நீங்கள் பயந்தீங்கன்னா ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் பயத்தை போக்க வல்லவராக இருக்கிறாரு. பயப்பட தேவையில்லை, எல்லாவற்றும் செய்து முடிந்த தேவன் நம்மளோட கூட இருக்கிறாரு. ஆண்டவர் ஆராதிக்கலாமா? கரங்களை உயர்த்தி இல்லை முழங்கால் படியிட்டு தேவன் நம்மளோடு கொடுக்கிறார். பயப்படாது, நான் ஒன்று மீட்டு கொண்டேன். டோன்ட் ஃபியர், டோன்ட் ஃபியர். பயப்படாதீங்க. ஒன்றுமே உங்கள் கையில் இல்லையா? பயப்படாதீங்க. நாளை குறித்து பயப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாக நம்மளை கொடுத்துருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர், நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவர், நீங்கள் கொடுத்த பலனுக்காக நன்றி. நீங்கள் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. ஆண்டவர், அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவர். ஓ துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அவருடைய கிருபை என்னமே விலைக்கு போகாது. அவருடைய இறக்கை என்னைக்கும் மாறாது. மனிதர்கள் மறந்து போகலாம், கிருபை என்னைக்கு நம்மளை விட்டு போகாது. கிருபைக்காக நன்றி சொல்லுமா? Lord, thank you for your grace, Lord. உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே. மலைகள் விலகி போனலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனலாம், அவர் கிருபை மாறாத ஆண்டவர். ஓ கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மாமா சந்துரா பாரிகாரா ஆண்டவரே, உயர்த்தலாமா? கரங்களை உயர்த்து, ஒரு மனதா பாடலாமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத
எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. உள்ளத்தினால பலமா கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. இயேசுவே 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 மாறாத நல்ல இயேசுவே 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 மாறாத நல்ல இயேசுவே. ஆவியே ஆவியே ஓ கம் ஹோலி ஸ்பிரிட் மாறாத பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியே ஆவியே மாறாத நல்ல ஆவியே கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே ஆண்டவரே உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை இல்லைன்னா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவரே எங்களை உயர்த்துகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பலவீன நேரத்தில் எங்களுக்கு பலன் கொடுக்குற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஒன்றுமில்லாத நேரத்தில் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உதவி செய்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் கிருபை புதிதாக இது தகப்பனே. அந்த புதிய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நான் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது சுத்தமுடைய கிருபை ஆண்டவரே. இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்க இறக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலவேளையில் ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. சிந்தை ரீதியா உடல் ரீதியா மன ரீதியா ஆண்டவரே குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே எல்லாரும் நீங்க பலப்படுத்தும்படிக்க நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Hello everyone, it's great to see you again for our Unchanging God in a Changing World series. To everything there is a season and a time to every purpose under the heaven, says Ecclesiastes chapter 3 verse 1. Ecclesiastes describes a variety of seasons that we will encounter throughout our life like birth, death, mourning, joy and pleasure. Also the word season reminds us of the earth's season such as summer, winter, autumn, spring and so on. I am sure everyone has a favorite season, right? Let's take a look at how some people have described their favorite season and why they enjoy it, followed by a brief reflection on the seasons of life. அண்ணா உங்களுக்கு பிடிச்ச சீசன் என்னென்ன? எனக்கு பிடிச்ச சீசனா ஃபஸ்ட்டு பிடிக்காத சீசன் சொல்கிறேன். ரெய்னி சீசன். பாரு இந்த ரெய்னி சீசனில் வெளில வர முடியுதா பற்றியா? கொடை பிடிச்சிக்கணும், போக முடியல, வர முடியல. ஆனால் சம்மர் சீசன் அப்படி இல்லை பாரு. வெளியில் எப்போ வேணால் போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலாம், பைக் ஓட்டலாம், ஹோட்டல் போகலாம், சாப்பிட்லாம். ஸோ சம்மர் சீசன் தான் எப்போவுமே பெஸ்ட்டான சீசன். ஓகே, அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீசன் வந்து சம்மர் சீசன், பிடிக்காத சீசன் ரெய்னி சீசன். ரெய்னி சீசன் ஆமாம். ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. டார்வின், உனக்கு பிடிச்ச சீசன் என்ன? வெயில் காலம். வெயில் காலம். வெயில் காலம் ஏன் பிடிக்கும்? நான் விளாடலாம், துணி காய போடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஓகே, விளாட்லாம், துணி காய போடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். சரி, ஓகே. பிடிக்காத சீசன் என்னது? மழை காலம். மழைக்காலம் ஏன் பிடிக்காது உனக்கு?
ஏன்னா என்னது மழை பெய்யும், அதுக்கப்புறம் என்னது கீழலாம் என்னது இப்போ நம்ம வலிக்கி விழுந்துருவோம். அப்புறமா இப்போ நம்ம நம்ம விளையாடக்கூட முடியாது, மழை ஜோராக அடிக்கும், துணி கூட காயப்பட முடியாது. அதனால் மழை காலம் பிடிக்காது. அப்போது டார்வினுக்கு வந்து பிடிச்சது வெயில் காலம், பிடிக்காதது மழை காலம். ஓகே டார்வின், தேங்க்யூ. ஓகே, இப்போ இவங்களுக்கு கேட்கலாம். ஆன்ட்டி, உங்களுக்கு பிடிச்ச சீசன் என்ன? எனக்கு பிடிச்ச சீசன் வந்து குளிர்காலம். குளிர்காலம் ஏன் ஆன்ட்டி ரொம்ப பிடிக்கும்? அது வந்து கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா கூலாக இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ கிறிஸ்மஸ் குளிராக இருக்குன்னு உங்களுக்கு பிடிக்காது இல்லையா? ஓகே, ரைட். உங்களுக்கு பிடிக்காத சீசன் என்ன ஆன்ட்டி? எனக்கு பிடிக்காது வெயில் காலம் பிடிக்காது. வெயில் காலம் ஏன் பிடிக்காது? அது ரொம்ப வேர்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கு டென்ஷனாக இருக்கும், அதனால எனக்கு அந்த சீசன் பிடிக்காது. ஓகே, அப்போ உங்களுக்கு பிடிச்ச காலம் குளிர்காலம், பிடிக்காதது வெயில் காலம். எஸ். ஓகே, தேங்க்யூ ஆன்ட்டி. தேங்க்யூ. பார்த்திபன், உனக்கு ரொம்ப பிடிச்ச சீசன் என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்ச சீசன் வந்து மழை சீசன் தான். மழை சீசன் ஏன் ரொம்ப பிடிக்கும்? ரெயின் சீசன் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, நான் மேக்ஸிமம் ஃபேமிலியோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மழை சீசன் தான். மற்ற சீசன்லலாம் வந்து எல்லோரும் விளையாட போயிடுவோம், எங்களுடைய தம்பி தங்கச்செல்லாம் விளையாடுறதுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ சம்படி எங்கேயாவது போயிடுவாங்க. ஆனால் மழை சீசனில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வெளியே போக முடியாது, வீட்லேயே இருப்போம். எங்கள் ரிலேட்டிவ் பசங்கள்லாம் கூட ஒன்றா வருவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஃபேமிலியோட நல்லா ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு ரெயின் சீசனாக ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ ரொம்ப பிடிச்சது மழைக்காலம். பிடிக்காத காலம் எது? பிடிக்காத காலம்னா எனக்கு வெயில் காலம் தான் ரொம்ப பிடிக்காது. ஏன் வெயில் காலம் பிடிக்காதுன்னா, அப்படியே நம்ம போட்டு போகிற ட்ரெஸ்லேருந்து ஒரு டிராஃபிக்கில் எங்கே போனாலுமே ரொம்ப ஸ்வெட் ஆகும். அப்படியே அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு சீசன் எதுனா வெயில் காலம் தான். ஓகே, அப்போ ரொம்ப பிடிச்சது மழைக்காலம், பிடிக்காதது வெயில் காலம். தேங்க்யூ பார்த்திபன். தேங்க்யூ பிரதர். ஓகே, okay, now let's check with Brother Johnson. Brother Johnson, which is your favorite season? My favorite season is autumn because in those days, in particular times, the days will be very, very, very cool. I love to walk on the road at the particular evening times also, the beach and park and everywhere. I love to walk, I love to do the jogging, all the things. I love the particular season. Okay, because there won't be much sun and as well as there won't be rain, so you like that season much. It's a mid-time, before and after summer and weather. It's a middle time. I love that. Okay, days. which season you hate? I hate summer. I hate rainy season. Because Why? Because if the rain comes more, flood will come. All the poor people will struggle to live. All the homeless people will suffer. Many things will happen on the rainy season. Okay. So that's why I don't like. Okay, Even so you don't like when I rainy was season. childhood, in our house there is no proper roof. We used to struggle in the rain times. So that also one kind of reason. Okay, so Brother Johnson likes autumn season and he doesn't like rainy season. Thank you, Brother Johnson. Thank you. Wow, that was an awesome interview about the changing seasons of the earth. And now we're going to see some seasons of life. We go through many seasons in our lives. Let's look at 3 of them, each with its own Bible story. Happy season. And for this, we're going to see the Bible story, Zechariah and Elizabeth, where John the Baptist is born. Lord has blessed you with a healthy boy. And his name is to be Zachariah? A fitting name for such a special child. No, his name will not be Zachariah. His name is John. Elizabeth, there is no one in your family by that name. It doesn't matter. He's your only child. He must carry his father's name. My dear, Zachariah is a priest. John! Oh my! His name is John! Zachariah! The Lord is with the child. Praise the Lord, He's come to redeem us. He's remembered His promise of long ago. He'll raise a horn of salvation
the Messiah of whom the prophets foretold. Careful with the baby! And now you, my child, will go before the Lord. As a prophet of the Most High, you'll prepare his cause. All that you will say will teach us all the way to save us through forgiveness of our sins. Waiting season. And for this, we are going to see the Bible story where Hannah is waiting and patiently praying to God for a baby. O Lord of hosts, if thou wilt indeed look on the affliction of thine handmaid, remember me, and not forget thine handmaid, but will give unto thine handmaid a man-child. Then I will give him unto the Lord all the days of his life. Go in peace, and the God of Israel grant thee thy petition that thou hast asked of him. Let thine handmaid find grace in thy sight. The test and trial season. Job was a wealthy man, and the devil requested God's permission to test Job to see if he would deny the Lord. Accuser! What's he doing here? He is presenting himself before God. Where have you come from? I've been patrolling the earth, watching everything that's going on. What does he want? What do you think of my servant Job? No one on earth is like him. He is a truly good person who respects me and refuses to do evil. Yes, but Job has good reason to fear God. You have always put a wall of protection around him and his home and his property. You've made him prosper in everything he does. Look how rich he is. But reach out and take away everything he has, and he will surely curse you to your face. All right. You may test him. Do whatever you want with everything he possesses, but do not harm him physically. And the donkeys feeding beside them when the Sabaeans raided them and took them away. Indeed, they have killed the servants with the edge of the sword, and I alone have escaped to tell you. Master! My master! The fire of God fell from heaven and burned up the sheep and the servants and consumed them, and I alone have escaped to tell you. 3 gangs of Chaldeans attacked and stole your camels. All of your other servants were killed, and I'm the only one who escaped to tell you. Your sons and daughters were feasting in their oldest brother's home. Suddenly the powerful wind swept in from the wilderness and hit the house. Children are dead. I'm the only one who escaped to tell children! Why has this happened? The Lord gave, and the Lord has taken away. Blessed be the name of the Lord. All of these things occur in our lives because God, in His complete sovereignty, has predestined them for us. That includes the unpleasant, difficult, and painful, as well as the pleasant, comfortable, and delightful. Even when none of it makes sense to us, we can take heart in knowing that He's walking alongside us through all of these changing seasons. Hey there, kids! When you hear the word seasons, I'm sure you're also reminded of all the earth's seasons. And yes, they change. I'm going to compare this season to the season of life and why we have those seasons. Life is made up of different seasons that will help us to learn and mold us to fulfill God's purpose. Let me explain this using a tree as an example. This tree will have new leaves and flowers in the spring, and during the summer, the leaves will grow larger and greener and the flowers will turn into tasty fruits. In the autumn, the leaves will turn brown and fall, and in the winter, the tree will have no leaves.
and the trees will wait until the spring to get new leaves. So these seasons assist the tree in achieving its goal, right? In the same way, from birth to death, we go through several seasons: happiness, joy, sorrow, when we lose our loved ones, pain, rejection, and sickness are just a few examples. Throughout this season, God will shape us into the person He created us to be. If we focus on the suffering, we will begin to wonder if God loves us. However, if we look up unto Him, we will see that He will always love us and will never change, and no matter what, and He will be our firm foundation through all seasons. Every season pushes us closer to God's plan for our life. During these times of uncertainty, we must just listen to Him, hold on to Him, and trust in His time, since He is in control of your life and nothing happens by chance. There will be times when we feel like giving up. At those times, we have to remember God is faithful and He will never change. If we focus on the suffering, we will begin to wonder if God loves us. However, if we look up to Him, we will see that He will always love us and will never change, no matter what. And He will be our firm foundation through all the seasons. And with this, our series Unchanging God in a Changing World comes to a close. When you go through various seasons of life, remember the wonderful plans He has for you here on earth and in heaven through the season. Just hold on to Him and He will guide you through this. We'll see you again in our next series. God bless you. Hello everyone. I'm delighted to greet you all on behalf of Metro Missions, a child-focused organization. For those of you who don't know me, I'm Ratnika and I volunteer for Metro Missions. Since 2011, Metro Missions has been distributing Christmas gift boxes from child to child, sea to sea, to demonstrate God's compassion and love. Our heartfelt gratitude goes out to all the children from different churches, schools, and families from across the state who have rallied behind us all these years to bring a smile on the faces of these children. Too often, we underestimate the power of a simple smile or an act of kindness, both of which have the potential to change someone's life. India accounts for 30% of all children living in extreme global poverty. India is also home to a large number of impoverished children. When a child who has enough gives to a child in need, both children end up meeting the desperate need of each other. Let me tell you how. The level of greed of the giving child goes down, while the level of need of the receiving child also becomes low. So let us encourage children in our homes, churches, and schools to plan, prepare, pray, and give. In order to accomplish this, we encourage the child giving gifts to plan ahead of time, prepare their gifts, and send them along with a prayer. We have also placed a prayer sheet in each of these boxes. You can fill them with your own words to bless and pray for the child who receives your gifts. And in the gift boxes, you can place a lot of exciting and fun gifts like a water bottle, school bags, necessary stationeries, new clothes, toys, and cute accessories for girls. Year after year, we hear numerous testimonies about children receiving items that they desperately needed and prayed for. Don't forget to contact us today to obtain empty shoe boxes for your children to fill and give. Let us work together to bring smiles on these children's faces. If you have any questions at all, please call us at the numbers listed below. Thank you very much and God bless you all. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். We greet each and every one of you in the name of our Lord and Savior Jesus Christ this morning. ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு மாதத்தின்
அந்த காலகட்டத்தின் முதல் நாளிலே வந்திருக்கிறோம். We have come to the first week of the Advent. இந்த கிறிஸ்மஸ் நாள் வரைக்கும் நம்ம கர்த்தருடைய வருகையை குறித்து தியானிக்க போகிறோம். So until Christmas we're going to meditate on the coming of our Lord Jesus Christ. வருகை என்று சொல்லும்போது இரண்டாவது வருகையை குறித்து நாம் தியானிக்கக்கூடிய அதே வேளையிலே முதலாம் வருகையுடைய அந்த வேல்யூவையும் அந்த மதிப்பையும் நாம் அறிந்தவர்களாக செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to value the first coming of our Lord Jesus Christ while we are meditating on the second coming of the Lord. முதலாவது வருகையினுடைய மதிப்பை நாம் உணரவில்லை என்றால் இரண்டாவது வருகையை நாம் எதிர்பார்க்க மாட்டோம். We cannot expect the second coming of our Lord Jesus Christ until we value the first coming of our Lord Jesus. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. Our inheritance is in heaven. அங்கே போக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறவர்களாக இருந்தால், if we have a desire to go to heaven, முதலாம் வருகைக்குரிய அந்த மதிப்பை நாம் கொடுத்து தான் ஆக வேண்டும். We have to give value to the first coming of our Lord Jesus. இந்த டிசம்பர் மாதத்திலே வரக்கூடிய டிசம்பர் மாதத்திலே முழு உலகமும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள இருக்கிறது. In the coming month of December, the whole world will involve themselves in the Christmas season, in the coming of our Lord Jesus Christ. Celebration. In the celebration of Christmas. அவர்கள் எல்லோரும் கொண்டாட்ட மனநிலையில் இருப்பார்கள். They will all be in a mode of celebration. ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய நாம் அப்படி கொண்டாட்டத்தோடு நிறுத்திவிட முடியாது. But we as people who are chosen by the Lord, we cannot end with the celebration. சிறு பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் என்றால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். Children are overjoyed when they think about Christmas. புது துணி எடுப்பார்கள். They have new clothes. வீட்டிலே பலகாரம் செய்வார்கள். They make goodies at home. இன்னும் சர்ச்சில் சபையில் நாடகம் போடுவார்கள். பிள்ளைகளுக்குரிய கொண்டாட்டமான மனநிலை முழுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் கிறிஸ்மஸ். This is a season when the children will enjoy the time of Christmas, where they have a lot of skit and dramas and other variety of programs in the church. ஆனால் அந்த கொண்டாட்ட மனநிலையோடு நாம் இருந்து விட்டால் நாமும் இன்னும் சிறு பிள்ளைகளாகவே இருக்கிறோம் என்று அர்த்தம். But if we settle with the mindset of this celebration, then we are like little children. கொண்டாட்ட மனநிலை என்று சொல்லும்போது நாம் வளரவில்லை என்று அர்த்தம். When I talk about the celebration mindset, what I'm trying to mean is we have not grown. ஆனால் நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். But you and I need to grow day by day. ஒரே அளவில் வளர்ச்சி நின்றுவிட்டால் அது சரியாக இருக்காது என்பது நமக்கு தெரியும். If the growth stops, it will not be good. We know that. நம்ம ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். We need to grow every day. வளர்வதற்கு முன்பாக ஆண்டவருடைய முதலாம் வருகையை குறித்து சில காரியங்களை நாம் இப்பொழுது தியானிக்கலாம். Before we grow, we'll meditate a little on the first coming of our Lord Jesus. நான் முதலிலே சொன்னது போல முதலாம் வருகையினுடைய மதிப்பை நாம் உணர்ந்து கொண்டால்தான் நாம் வளர முடியும், இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாக முடியும். As I said earlier, only when we value the first coming of our Lord Jesus Christ can we grow and be prepared for the second coming of our Lord Jesus. நமக்கு ஒரு நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. A good news has been given to us. அது என்ன நற்செய்தி? What is that good news? நிலையில்லாத இந்த உலகத்தை விட்டு நாம் நீங்கி போகும்போது நம்மை வரவேற்க ஒரு நிலையான உலகம் காத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முதலாவது அந்த நற்செய்தி. The good news is, when we leave this temporary world, there is a permanent residence waiting for us in heaven. அது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த உலகத்தை கட்டமைத்த அந்த உலகத்தின் அதிபதியான உரிமையாளரே அங்கே நம்ம போறக்கூடிய விலைக்கரையத்தை செலுத்தி விட்டார் என்பதுதான் உண்மையான நற்செய்தி. The real good news is, the creator of heaven and earth, the owner of that place, the permanent residence, he has paid the price for us to go into that place. நாம் அங்கே வருவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். And he is waiting for us to come there. இங்கிருந்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். He is preparing us here and now. கடந்த வாரத்தில் நான் 2 சாமுவேல் புத்தகத்தில் ஒரு 14வது வசனத்தை 14வது அதிகாரத்தை தியானித்து கொண்டிருந்தேன். Last week I was meditating on chapter 14 from 2 Samuel. தாவீது ராஜா தன்னுடைய மகனாகிய அப்சலோம் இன்னொரு மகனாகிய அம்னோனை கொன்று போட்டதனால அவனை விரட்டி விட்டத அந்த பகுதி.
It is a portion where King David chases away Absalom because he killed his brother Amnon. அவனை தன் முகத்திலே முழிக்காதே என்று சொல்லி அவனை தாவீது விரட்டி விட்டார். David said, "Don't come before me," and he chased him. ஆனால் அந்த குடும்பத்தை மீண்டும் சேர்ப்பதற்காக, தகப்பனையும் பிள்ளையும் சேர்ப்பதற்காக தாவீதுடைய படைத்தலைவனாகிய யோவாப் முயற்சி செய்த ஒரு காரியத்தை குறித்து 14வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். In chapter 14 of 2 Samuel, we read about how Joab, the commander of David's army, tries to bring the father and son together. யோவாப் மிகப்பெரிய ஒரு அருமையான ஞானமுள்ள ஒரு மனிதன். Joab was a wise man. அவர் ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்து ராஜாவினிடத்தில் ஒரு தாக்கீதை, அதாவது ஒரு கேஸை கொண்டு போகிற மாதிரி அந்த போர்ஷன் அமைந்திருக்கும். Here the portion is laid in such a way that Joab takes a woman to the king. அந்த பெண் தன்னுடைய ஆர்கியூமெண்ட்டை முடித்ததுக்கு அப்புறமாக ராஜா மனம் திரும்பி அப்சலோமை திரும்ப கூப்பிட்டு கொள்வதற்கு ஏற்பாடு செய்கிறார். He sets up things in such a way that after this woman's debate with the king accepts Absalom into his house. அந்த பகுதியை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள், அந்த கதையை நீங்கள் வாசித்துக்கோங்க. You can read that story in chapter 14 of 2 Samuel. ஆனால் அந்த பகுதியை வாசிக்கும்போது ஒரு வசனத்தில் வந்த உடனே என்னால் அடுத்து வாசிக்க முடியாத அளவுக்கு நின்றுவிட்டேன். While reading that incident, after reading a particular verse, I couldn't read further. அது அந்த பகுதிக்கு சம்பந்தம் இல்லாதது போல, சம்பந்தமாக இருக்கிறது போலவும் இருக்கும், சம்பந்தம் இல்லாதது போலவும் இருக்கிறது. That scripture verse will be as if it's relating to that incident. At the same time, it will be in such a way that it's also not relating to that incident. அந்த வசனம் 14வது வசனம். It is verse 14. 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 14வது வசனம். நான் வாசிக்கிறேன், தமிழிலே நான் வாசிக்கிறேன். முதலாவது, நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். 2 Samuel chapter 14 verse 14. 2 Samuel chapter 14 verse 14. Like water spilled on the ground which cannot be recovered, so we must die. But that is not what God desires. Rather, he devises ways so that a banished person does not remain banished from him. இதில் 4 பகுதியாக நான் பிரித்ததை பார்த்தேன். I split this into 4 different portions. முதலாவது, நாம் மரிப்பது நிச்சயம். Firstly, it is sure that we will die. ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும் எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்டுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says that it is appointed for man to be born and to die. சாகவே கூடாது என்பதுதான் மனிதனுடைய ஆசை. Man's desire is that he should not die. அநேக அறிவியல் ஆராய்ச்சிகளும் அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. Many scientific researches are going towards that. ஆதியாகமத்திலே பிசாசு ஏவாள் இடத்துல சொல்லுகிறான், இந்த பழத்தை சாப்பிடும்போது நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்றான். In the book of Genesis, Satan tells Eve that if you eat this fruit, you will never die. அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இறந்துருவீங்கன்னு ஆண்டவர் சொன்னார், ஆனால் நீங்கள் சாகவே சாவதில்லை என்று பிசாசு சொன்னான். The Lord said, if you eat this fruit, you will surely die. But the devil said, if you eat this fruit, you will never die. சாகக்கூடாது என்பது மனிதனுடைய தன்னுடைய ஆயுசினால் முடியக்கூடாது, இந்த பூமியிலே நிலையாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ஆசை. It is every man's desire that his days should not end, that he should be on earth forever. அப்படிலாம் எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. No one can say, no, I don't feel like that. நம்ம வெளி வார்த்தைக்கு சொல்லலாம், ஆனால் உண்மையிலிருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படி சொல்ல முடியாது. Outwardly we may say like that, but we cannot say that from the bottom of our hearts. கர்த்தருக்காக ஓடி முடித்த மனிதர்கள் இந்த வார்த்தையை சொல்லலாம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலாம். Those who have run for the Lord may say like this, can say like this, that I have fought the good fight, I have finished my race, so I am prepared. ஆனால் பொதுவாக யாரும் நம்ம சாகிறதுக்கு ரெடியாக இல்லை. But in general, no one is prepared for death. ஒரு பிரசங்கத்தில் இப்படியாக அந்த பிரசங்கியார், அந்த போதகர் கேட்டார், உங்களில் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போக ஆசைப்படுகிறீர்கள்? During a sermon, a preacher asked this question, how many of you are willing to go to heaven? எல்லோரும் கை தூக்குனாங்க. Everyone raised their hands. எத்தனை பேர் இன்னைக்கு சாக விருப்பம்னு கேட்டார்.
he asked, how many of you are ready to die, prepared to die? எல்லா கையும் கீழே இறங்கிடுச்சு. All hands came down. நீ செத்தா தாண்டா பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னார். And the pastor said, only if you die you can go to heaven. நாம் பரலோகத்துக்கு போக ஆசை உள்ளவர்களாக இருக்கோம், ஆனால் சாகிறதுக்கு யாரும் விருப்பம் இல்லை யாருக்கும். We have a desire to go to heaven, but we don't desire to die. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு நாள் நாம் நிச்சயம் இந்த பூமியில் மரித்துத்தான் ஆக வேண்டும். Whether we like it or not, we have to die one day on this earth. இந்த வசனத்தில் அந்த காரியம் தான் நாம் மரிப்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. In this verse, this woman says, it is sure that we will die. எல்லாரும் மரித்து போகிறதுனால நம்ம இந்த பூமியில் ஏதாவது ஒரு இம்பாக்டை உண்டு வச்சுட்டு தான் போகணும். Because all of us are going to die someday, we need to leave an impact before we leave the earth. அவர் இருந்தார் இதை செஞ்சார்னு சொல்லி பின்னால் வருங்கால சந்ததியை சொல்லிட்டு போனோம். The coming descendants should say that he was here, he did this and he went. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். God has given each one talents. அதை மற்ற மனிதர்களுக்காக மற்ற மனிதர்களுடைய முன்னேற்றத்துக்காக இந்த உலகத்தில் நாம் எதையாவது செய்துவிட்டு போக வேண்டும். So we need to use that talent for others, for the development of others before we leave the earth. அப்படி நம்ம செய்யாமல் போனோம்னா அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. So if we go without doing anything, then our life is meaningless. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு காரியத்தை செய்துவிட்டு போக வேண்டும். But as Christians we need to do one thing before we leave. அட்லீஸ்ட் ஒரே ஒரு மனிதனையாவது ஆண்டவருக்குள்ளே ஆதாயப்படுத்தி விட்டு தான் போக வேண்டும். We need to win at least one person to the Lord before we leave the earth. அப்படி இல்லைன்னா நம்ம பரலோகத்தில் போய் வெறுங்கையாக நிற்க வேண்டியது இருக்கும். If not, we will have to stand empty handed when we go to heaven. அதனால் அந்த எண்ணத்தோடு நாம் இந்த அட்வென்ட் சீசனில் நான் ஒருவரையாவது ஆண்டவர்களை ரட்சிப்புகளை நடத்துவேங்கிற தீர்மானத்தை இன்றைக்கி நம்ம எடுப்போம். So, with that in mind, let us take a decision that during this Advent season, I will at least lead one person to the Lord. கர்த்தரோடு கூட தன்னுடைய நாட்களை கழிக்கும்படியாக கடந்து சென்ற நம்முடைய பாஸ்டர் ஆனந்த் ஜெயக்குமார் அவர்களும் அந்த PSI அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை கடைசியாக சொல்லிட்டு போனாங்க. Pastor Anand Jaykumar, who went to be with the Lord, before he went, he gave us a project by name Personalized Shepherding Initiative. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய வாழ்நாளில் தனித்தாள் ஊழியத்தில் மிகவும் சிறப்போடு செயல்பட்டதை நம்ம பார்த்துருக்குறோம். Not only that, during his days on earth, he was very good in personal evangelism. அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லணுங்கிறது அவங்களுடைய அந்த தாகம் வேகம். His desire and zeal was to tell the gospel at least to one person in a day. ஆனால் நம்ம வாழ்நாளில் ஒரு ஆளுக்காவது சொல்லி ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி நம்ம தீர்மானிப்போம். But let us decide that we will tell the gospel and lead at least one person to the Lord during our days. அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கை நிலையில்லாதது என்பதை சொல்லும்படியான அடுத்த வார்த்தை. And the next word is it tells that our life is temporal. நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லியிருக்குன்னா, திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல இருக்கிறோம். It says like water spilled on ground which cannot be recovered. We are like that. ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து தரையில் ஊற்றிட்டிங்கன்னா திரும்ப அந்த ஒரு டம்ளர் தண்ணி அந்த தரையில் இருக்கிற தண்ணியில நம்ம தண்ணியாக கொண்டு வர முடியாது. So if we throw the glass of water on the earth, we cannot take back that water in the glass. அப்படி தான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கு. And man's life is like that. நிலையில்லாத வாழ்க்கை. It's temporary life. இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் நமக்கு ஈகோ. And in this life, we have a lot of ego. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு யோசிக்கிறோம். Are you big or am I great? எனக்கு என்னை சரியா கவனிக்கல, எனக்கு சரியா மரியாதை கொடுக்கலன்னு சொல்றோம். We say that you didn't honor me well, you didn't respect me. கீழே ஊத்திட்டா திரும்ப எடுக்க முடியாது நம்ம வாழ்க்கை. So if we pour it down, we cannot take back our life. மூன்றாவது காரியம், தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். The third thing is, the Lord did not take his life. தேவன் ஜீவனை எடுத்துக்கல ஒவ்வொரு மனுஷன்ட்ட இருந்தோம். God did not take away the life from any man. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். Jesus said,
thief does not come except to kill, steal, and destroy, but I have come that they may have life and that they may have it more abundantly. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஜீவனை எடுத்துக்கொள்ளும்படியாக பிசாசு வகை தேடி திரிகிறான். The devil, comes about like a roaring lion, somehow, to take our life from us. ஆனால் தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். But, God has come to give us life. அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். He has come to give us eternal life. அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தன்னுடைய ஜீவனை மரணத்தில் ஊற்றினார். And to give us eternal life, he gave us his own life. அதான் முதல்ல நான் சொன்னேன், அந்த இடத்துக்கு உரிமையாளர் அதற்கான விலைக்கிரயத்தையும் அவரே செலுத்தி நம்மை வரவேற்க காத்திருக்கிறார். That is why I told you that the owner of that place, the permanent residence, he has paid the price so that we could come into that place. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த பழத்தை நீ சாப்பிடறனால சாகவே சாவாயின்னு சொல்றாரு. In Genesis chapter 2 verse 17, the Lord says, do not eat the fruit of this tree. The day you eat it, you will surely die. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4-5 வசனங்கள்ல பிசாசு சொல்றான், நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாக மாட்டீங்க, உங்க கண்கள் திறக்கப்படும் சொல்றான். But in Genesis chapter 3 verses 4 and 5, Satan says that you will never die, but the day you eat of this fruit, your eyes will be opened. அதுக்கு அடுத்து 6வது 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏவாள் அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டா தன் புருஷனுக்கும் கொடுத்தா அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Again in verses 6 and 7 we read that Eve took of the fruit of that tree, she ate it and she gave it to her husband Adam, and their eyes were opened. உங்க கண்கள் திறக்கப்படும் பிசாசு சொன்னா அதே மாதிரி அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. Satan said your eyes will be opened, similarly their eyes were opened. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இது சாப்பிட்டீங்கன்னா நீங்க செத்து போவீங்கன்னு சொன்னார், ஆனால் அவங்க சாகலை. But the Lord said, the day you eat it, you will die, but they did not die. இதை மேலோட்டமாக பார்க்கும்போது ஆண்டவருடைய சொன்ன வார்த்தைக்கு மாறாக பிசாசு சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறதுன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். When we look at the outset of this, we will come to a conclusion that what God told was contrary to what the devil has told. ஆனால் நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் உள்ள உண்மையான அர்த்தத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். We should not take it that way, but I will explain you the real meaning of it. உங்களுக்கு தெரிந்திருக்கும். You will be knowing it. கண்கள் திறக்கப்படும்ங்கிறது ஆண்டவருக்கும் தெரியும், அதனால தான் சாப்பிடாதுன்னு சொன்னார். The Lord knew that their eyes will be open, that's why he said do not eat. அதுக்கு அதனால தான் அவர் பேர் வச்சாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாரு. That's why he named it the fruit of good and evil, knowledge of the good and evil. அது வந்து அறிவு அப்படிங்கிற ஒரு கண் திறக்கப்படும் சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். He knew that the eyes of knowledge will be opened. படைச்சவருக்கு தெரியாதா? Want the creator know it? அவருக்கு தெரியும். He knew. ஆனால் அதை சொல்லலை அவர். ஆனால் அதை சாப்பிட்டேன்னா நீ செத்துருவேன்னு சொன்னார். He didn't say that, but he said the day you eat you will die. அதை நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, அது ஆவிக்குரிய மரணம், அது தேவனை விட்டு பிரிக்கப்படக்கூடிய ஒரு காரியம், அதனால தான் ஆண்டவர் அப்படி சொன்னார்னு சொல்லி நம்ம இன்டர்பிரட் பண்ணுவோம். We would interpret it like saying that it's a spiritual death, it's a separation from God. ஆனால் அது மாத்திரம் அல்ல, அவங்க சாகாம அந்த இடத்துல பிழைத்திருந்தது கர்த்தருடைய கிருபை. Not only that, the very fact that they did not die and they lived was a miracle. It's the grace of God. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஜீவனை கொடுத்தவருக்கு மாத்திரம் தான் அந்த ஜீவனை எடுக்க அதிகாரம் உண்டு. Because only the person who gave life into every man has the authority to take back the life. அவர் அந்த நேரத்தில் அந்த பழத்தை நீ சாப்பிட்ட உடனே அவங்களை சாகடிச்சிருந்திருக்கலாம். He could have killed them at the moment they ate of the fruit. ஆனால் அவர் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் என்று இந்த வசனம் சொல்லுது. But the verse says he did not take their life. அவர் நம்முடைய ஜீவனை எடுத்துக்கொள்கிற தேவன் அல்ல. He is not a God who takes away our life. நமக்கு ஜீவனை கொடுத்த தேவன். He is a God who gave his life for us. மீண்டும் சொல்கிறேன், அவர் நித்திய ஜீவனை கொடுத்த தேவன். Again I repeat, he is a God who gave us eternal life. தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவன். He is a God who gave his own life. அப்படிப்பட்ட தேவன் அவனை பரலோகத்தை விட்டு மட்டும் அனுப்பிட்டார். That kind of a God, he just sent him out of heaven. அவன் பரலோகத்தை விட்டு போயிட்டான். He went away from heaven. ஆனால் திரும்ப வரணும்னா அதற்கான வழியையும் அவர் தான் ஆயத்தப்படுத்தினார். But for him to come back to heaven, he prepared a way for that. நான் ஏற்கனவே ஒரு சில காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்திருக்கிறேன். Earlier I have shared a few things with you. ஒரு தேவதூதன் கீழ்ப்படியாமல் போனபோது
அவனை தேவன் விரட்டி விட்டார். When an angel disobeyed, God chased him away. ஆனால் ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் போனபோது அவனை அனுப்பிவிட்டு திரும்ப வரும் வழியை அவரை ஏற்படுத்தினார். But when a man disobeyed God, he sent him out and he made a way for him to come in. அதனால தான் பிசாசுக்கு நம்ம மேல கோபம் பொறாமை. That is why the devil is angry and he is jealous at us. நம்மளை விரட்டி விட்டுட்டாரு, நம்மளை எதிரியா நினைக்கிறாரு, ஆனா அவனை மட்டும் திரும்ப கூப்பிடுறதுக்கு வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்யறாரே அப்படின்னு நம்ம பார்க்கறான். He says that he chases away and he looks at us as enemies, but he's doing everything to take back man. அது பிசாசுக்கு மாத்திரமல்ல, எல்லா தேவதூதர்களுக்கும் அந்த கேள்வி இருக்கு. Not only does Satan have that question, all angels have that question. அதனால தான் இந்த பெரிய ரட்சிப்பை உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆவலா இருக்கிறார்கள்னு ஒரு இடத்துல வசனம் சொல்லுது. That is why a scripture says that even the angels are keenly watching about the salvation. எதுக்காக இவனுக்காக தன் ஜீவனை இவர் கொடுக்கணும்? Why should he give his life for this person? அவர் எதுக்காக கொடுக்கிறார் அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவன் வேலைக்காரன், நம்ம பிள்ளை. He gives us his life because he's a servant and we are his children. வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரங்களுக்கு பண்டிகை நாளில் துணி எடுத்து கொடுப்போம், நிறைய அவங்கள நல்லா கவனிக்கலாம். We give new clothes to our servants and we could give a lot of things to our servants. ஆனால் வீட்டு சாவியை பிள்ளைகிட்ட மட்டும் தான் கொடுக்க முடியும். But the keys of the house, they gave it only to the children. அதுதான் வித்தியாசம். பிசாசுக்கும் தேவதூதர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் தான். அதுதான் இன்னைக்கு உள்ள நற்செய்தி. The good news today is, that is the difference between the angels, Satan and us as his children. நாம் தேவதூதர்களை விட மிகவும் பெரியவர்கள். We are above angels. அவர்களை காட்டிலும் நம்ம உரிமை உள்ளவர்கள். And we have more authority than them. அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை பெற்ற நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We who have been privileged, we should be thankful to God. கடைசியாக, துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Again it says, he devises way that so that a banished person does not remain banished from him. அவனை துரத்திட்டாரு, ஆனா அவன் முற்றிலும் தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்காரு. He was banished, but he devised ways that the banished person comes back. அதுக்கான வழி அவர் உண்டு பண்ணாருங்கிறத இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். We saw that he made a way for that. அந்த துரத்துண்டவன் அப்படின்னு சொல்லும்போது அது ஆதாமை குறிக்கிறது. When it talks about the banished person, it refers to Adam. அந்த துரத்துண்டவனை திரும்ப அந்த பரலோகத்துக்குள்ள சேர்த்துக்கிறதுக்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். He came down to earth so that this banished Adam could be restored to the kingdom. அவன் தன்னுடைய பரலோக மேன்மைகளை எல்லாவற்றையும் விட்டு இந்த பூலோகத்தில் இறங்கி வந்தார். He left all the glory and the splendor of heaven and he came down to the earth. மகிமையான இடத்துல இருந்து அவன் துரத்தப்பட்டான். He was cast out from the glorious place. ஒரு வறட்சியான காய்ந்து போன இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தான். He came down to the earth which was dry. ஒரு வனாந்தரமான ஒரு பூமிக்கு, dry and a wilderness. ஆனா அந்த இடத்துக்கு அவர் தேடி வந்தார். But he came down seeking him to that place. அப்படி வரும்போது அவர் பெரிய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒரு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ஊர் எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும் அவங்க பாத்ரூம் வரைக்கும் ஏசி போட்டு அவங்க என்ன செஞ்சுருவாங்க, சொஃபிஸ்டிகேட்டடாக தான் சுகமாக தான் அந்த ஊருக்கு போய் சேருவாங்க அவங்க. But today when we see big leaders, when they go to such dry and wilderness kind of locations, they do everything with air conditioned, even the toilets they air conditioned, and only then they go to that place. ஆனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு கீழான நிலைமையை அவர் வாழ்ந்து காண்பிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். But he came down to earth to live in this similar condition and to live he came down as an example. இது ஒரு அழகான ஒரு வசனம் வந்து பிலிப்பியர்ல பார்க்கலாம். 2வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியம். There is a beautiful scripture in Philippians chapter 2. அவர் வந்து பரலோக மேன்மையை விட்டு இந்த பூமிக்கு வந்ததை குறித்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் இவர் எழுதுறாரு. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்து 2வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்களேன். Paul describes beautifully how God came in verse 6.
இயேசு கிறிஸ்து பிதாவின் ரூபமாய் இருந்த போதிலும், தேவனுடைய ரூபமாய் இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 6-8. Yeah. Verses 6 to 8, Philippians chapter 2, verses 6 to 8. Who being in the very nature of God did not consider equality with God something to be used to his own advantage. Rather, he made himself nothing by taking the very nature of a servant, being made in human likeness, and being found in appearance as a man, he humbled himself by becoming obedient to death, even death on a cross. மனுஷர் சாயலானார்னு வசனம் சொல்லுது. He became like man. தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன் சாயல் இழந்ததுனால அந்த தேவன் மனுஷ சாயலானார். அந்த இழந்து போன சாயலுக்கு அவர் வந்துட்டார். Because man who was made in the appearance of God, lost the glory. Here we see that, God came in the appearance as a man. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார். He was in the form of God. அப்புறம் அடிமையின் ரூபம் எடுத்தார். He took the form of a servant. மனுஷ ரூபமாய் காணப்பட்டார் இருக்கு. Then he appeared as a man. எல்லாத்துக்கும் மேல அவர் கீழ்ப்படிந்தவராகின்னு சொல்லப்பட்டிருக்கு. Above all it says he was obedient. ஏன் அந்த கீழ்ப்படிந்தவராகி அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? Why does it say he became obedient? ஏன்னா கீழ்ப்படிதல் இல்லாம தான் ஆதாம் விழுந்து போனான். Why it talks about becoming obedient is because Adam fell because of disobedience. அவர் தம்மை தாமே தாழ்த்தினார்னு சொல்லி வசனம் சொல்லுது. The word of God says that he humbled himself. அவர் தேவனுக்கு சமமாக இருக்கிறத கொள்ளையாடின பொருளா எண்ணலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. The word of God says that he did not consider equality with God something used for his own advantage. இதுக்கு நேர் ஆப்போசிட்டா ஆதாம் நடந்து கொண்டான். But Adam acted directly opposite to this. அவன் என்ன செஞ்சான்? கீழ்ப்படியல. He disobeyed. அவன் தன்னைத்தானே உயர்த்தினான். நம்ம ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியது இல்லைன்னு சொல்லி அவன் தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டான் அந்த இடத்துல. He exalted himself saying that I need not obey God's command. ஆனா இவர் கீழ்ப்படிந்ததனால என்ன நடந்துச்சு தெரியுமா? But what happened because of Jesus' obedience? அதுக்கு முன்னால இவன் கீழ்ப்படியாததனால என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன். Before that I'll tell you what happened because of Adam's disobedience. கீழ்ப்படியாததனால அந்த பாவம்ங்கிற காரியம் உள்ள வந்துச்சு. Because of disobedience sin entered. இவர் கீழ்ப்படிந்ததனால பாவ மன்னிப்புங்கிற ஒரு காரியம் வந்தது. Because Jesus obeyed, something called forgiveness of sin came. பாவத்தின் மூலமாக சாபம் அவனுக்கு வந்து சேர்ந்தது. Because of sin Adam inherited curse. ஆனா நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக சாபமானார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். But here we see that Jesus accepted all our curses and he became a curse for us. அதற்கு பின்பு அவன் வியாதி நோய் என்கிற காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில வந்தது. Then sicknesses and diseases came in man's life. ஆனா இங்க அவருடைய தழும்புகளாலே சுகமானோம்னு சொல்றோம். அந்த நோயிலிருந்து சுகம் வந்தது. But here we see that by his stripes we are healed and we healing came into man. கடைசியாக மரணம் வந்தது. Lastly death came. ஆனா இங்க நித்திய ஜீவன் கிடைத்தது. But here we get eternal life. மேல இருந்து கீழ விழுந்தா கீழ இருந்து அவர் மேல கூட்டிட்டு போயிட்டார். Adam fell from the top, but Jesus took him from the bottom to the top. அதுதான் இன்னைக்கு நற்செய்தி. That is the good news today. அதுதான் இந்த அட்வென்ட் சீசன்ல நம்ம பிரசித்தப்படுத்த வேண்டிய முக்கியமான காரியம். That is the thing that we need to emphasize during this Advent. நம்ம ஏசாயா 52வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். Shall we read Isaiah chapter 52 verse 7? It's a well-known scripture. சமாதானத்தை கோரி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. How beautiful on the mountains are the feet of those who bring good news, who proclaim peace, who bring good tidings, who proclaim salvation, who say to Zion, your God reigns. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தது நிமித்தமாக வந்த காரியத்தை நமக்கு வந்தது ரட்சிப்பு. The reason God came, because Jesus came into this world, we got salvation. நம்ம ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்குள்ள போறோம்.
we get saved and we go to heaven. ஆனால் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பை குறித்து பிரசித்தப்படுத்துகிறதுக்கு முன்பாக சமாதானத்தை கூறுங்கள். Here we see before proclaiming salvation, it says proclaim peace. அடுத்தபடியாக நற்காரியங்களை அறிவியுங்கள். And it says, proclaim good tidings. அதற்கு அடுத்தபடியாக தான் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துங்கள். And then, it says proclaim salvation. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா தேவனுடைய ராஜரீகத்தை சொல்லுங்க. And then, say your God reigns. சமாதானத்தை கூறுங்க. Proclaim peace. நற்காரியத்தை அறிவிங்க. Proclaim good tidings. ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துங்க. Proclaim, salvation. Emphasize salvation. தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார்ங்கறத சொல்லுங்க. And say that your God reigns. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை 12 சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது சொல்றாரு, நீங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போகும்போது முதலாவது அந்த வீட்டுக்கு சமாதானத்தை சொல்லுங்கன்னு சொல்றாரு. So Jesus, while sending his 12 disciples, tells them that whichever house you go in, bless them with peace. அந்த வீட்டு சமாதானத்துக்கு பாத்திரமா இருந்தா அது அங்க தங்கும், இல்லைனா உங்களுக்கு திரும்பி வந்துரும் சொன்னார். If that house is worthy of peace, peace will rest upon them. Otherwise it will come back to you. சமாதானம் பூமியில இருக்கணும் அப்படினு ஆண்டவர் விரும்புறார். God wants peace on earth. சமாதானம் ஏன் இருக்கணும் அப்படினா அதுக்கு ஆதாமுடைய அந்த கீழ்ப்படியாம தான் காரணம். Why do we need peace? It is because of Adam's disobedience. பாவத்தின் நிமித்தமாக சமாதான குலைச்சல் பூமிக்கு வந்தது. Because of sin, man lost his joy. Peace. எப்படின்னா முதல்ல இருந்த பிறந்த பிள்ளைகளான ஆபேலும் காயனும் ஒருத்தருக்கு சண்டை போட்டு, அதாவது காயின் ஆபேலை அடிச்சு கொன்னான். Because the very first born of Adam killed his brother, Cain killed his brother Abel. ஆதாமும் ஏவாளும் ஒரே மாம்சமா இருந்தாங்க, ஒற்றுமை இருந்தது. Adam and Eve were of one flesh and they had oneness in them. அடுத்த ஜெனரேஷன்லயே சமாதானம் போயிடுச்சு. But in the very next generation they lost the peace. ஆனா அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். But Jesus came into this world to restore that peace. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் அப்படின்னு வாசிக்கிறோம். In Isaiah 9:6, we read that his name is Wonderful Counselor, Mighty God, Eternal Father, the Prince of Peace. சமாதான பிரபு, Prince of Peace. Yeah. சமாதானத்தை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். So he came down to give us peace. அவர் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Before Jesus was taken up, he tells something. நான் சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக ஆவியானவர் அனுப்புறேன்னு சொல்றார். He says, I send you the Holy Spirit to give you peace. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல அப்படின்னு சொல்றாரு. It says not as the world gives. அவர் கொடுக்கிற சமாதானம் மாதிரி வேற யார் கொடுக்க முடியாது. No, because no one can give the peace, the kind of peace that he gives. நமக்கு அருமையானவர்களை நம்ம இழந்து போயிருக்கும் போது நம்ம தேற்றுவதற்காக நம்ம வெல்விஷர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. When we lose our dear ones, many will come to comfort us. அவங்க எல்லாம் கடந்து போயிடுவாங்க. But they will go away. நம்ம தனியா நிற்போம். We will stand alone. அந்த நேரத்திலையும் நமக்குள்ள சமாதானத்தை, நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் சமாதானத்தை போடுவது அவருடைய ஆவியானவர் மாத்திரம்தான். It is only the Holy Spirit of God who gives us peace and comfort at such times. அதனால தான் அவருக்கு சமாதான பிரபு என்று பெயர் வந்தது. That is why he is called the Prince of Peace. அது மாத்திரம் அல்ல, இன்னொரு காரியம் என்னன்னா, சமாதானத்துக்கு அப்புறம் நற்காரியங்களை அறிவின்னு சொல்றாரு. And after that, it is bring good tidings. நற்காரியங்களை அறிவிக்கிறது அப்படின்னா நற்காரியங்களை செய்கிறது. Proclaiming good tidings is also doing good things. சும்மா யாக்கோபு சொல்றாரு, நீ சாப்பிட்டு பசியாயிரு அப்படின்னு சொல்றது மாத்திரம் நல்லதல்ல, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்றாரு. James says it is not sufficient that you tell people that you eat and be well, but you have to give food. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? Yeah, shall we read that portion? யாக்கோபு 2வது அதிகாரம் 15-16 வசனம். It is James chapter 2 verse 14 and 15. 15 and 16. நான் தமிழ் வாசிக்கிறேன். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும்,
சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? James chapter 2 verse 15 and 16. Suppose a brother or sister is without clothes or daily food. If any one of you say to them, go in peace, keep warm and well fed, but does nothing about their physical needs, what good is it? வார்த்தையில் அல்ல, நடந்து கொள்வதிலே, செய்கையில தான் கிறிஸ்தவ விசுவாசம் அடங்கி இருக்கிறது. Christian faith is found in action, not just in words. நற்காரியங்களை அறிவிக்கிறது அப்படின்னு சொன்னால் நற்காரியங்களை செய்கிறதுன்னு தான் அர்த்தம். So to proclaim good tidings is to do good things. மூன்றாவதாக ரட்சிப்பை பிரசித்தப்படுத்து. Thirdly, proclaim salvation. ரட்சிப்பு தான் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். Salvation is the ultimate in our life. ஆனால் வெறும் சால்வேஷனை மாத்திரம் நம்ம சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. But if we just proclaim salvation, they will not listen. பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் நித்திய ஜீவனை குறித்து பேசினார்னா எனக்கு இப்போ பசிக்குது, அதுக்கு என்ன செய்யறேன்னு கேட்பாரு. Now if you go to a starving person and talk to him about eternal life, he would say, I am hungry, what can you do about it? அதை கேட்கறதுக்கு ஒரு பலன் வேணும் இல்லையா அவருக்கு? No, he needs strength to listen to the gospel. அந்த பலன் அந்த சாப்பாட்டில் தானே இருக்கு. That strength is in that food. ஸோ நற்காரியங்களை நம்ம முதல்ல செய்வோம். So let us do good things first. சாப்பாடை கொடுத்து பலனை உண்டு பண்ணுவோம். Firstly, let us give him food and strengthen him. இப்போ கூட நம்ம இந்த மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நம்முடைய மெட்ரோ மிஷன்ஸ் மற்றும் MCF மூலமாக உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். Even in the last week, through Metro Missions and through the Metro Christian Fellowship, we were, giving food provision to the families who are suffering. ஏன்னா அவங்க கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நம்ம அவங்களுக்கு உதவினா தான் நம்ம சொல்கிறத அவங்களால காது கொடுத்து கேட்க முடியும். Only when we meet them at the point of their need will they be in a position to listen to what we say. விசுவாசத்தை அவங்களுக்குள்ள நம்ம விதைக்கிறதுக்கு முன்பாக நம்பிக்கையை விதைக்கிறோம். Before sowing faith into them, we sow belief. அதாவது ஆண்டவர் மேலே விசுவாசிங்க நம்ம சொல்கிறதுக்கு முன்பாக அந்த நீங்கள் விசுவாசிக்கணும் நம்ம சொல்லக்கூடிய ஆண்டவர் எப்படிப்பட்ட அன்பானவர்ங்கிறத நம்முடைய செயல்கள் மூலமாக அவங்களுக்கு காட்டுறோம். That is, before we tell them have faith in God, we express, the kind of God whom we serve through our action. நம்முடைய ஆண்டவரே செய்கையில தானே காமிச்சாரு, தன்னுடைய ஜீவனை அப்படி தானே கொடுத்தாரு. No, the Lord himself, expressed his love through his action. He gave his own life. அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நடமாடின காலங்களில் வாழ்ந்த காலங்களில் வசனங்களை போதித்தது மாத்திரமல்ல, அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு அநேக இடங்களில் சொல்லியிருக்காரு. Even on earth when Jesus was here while preaching the good news, he also told his disciples to feed the people. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தது எல்லாம் ஆக்ஷன் தான். Feeding 5,000 people with 5 loaves of bread and 2 fish is all, actions. இந்த அட்வென்ட் காலத்தில் நாம் ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லக்கூடிய அதே வேளையில் உதவி செய்கிறவர்களாகவும் முடிவெடுப்போம், செயல்படுவோம். This Advent, as we proclaim the good news, let us also, do good things to people. அடுத்தபடியாக உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லு. And then says, proclaim that your God reigns. தேவனுடைய ராஜரீகத்தை குறித்து சொல்லணும். We need to proclaim the reign of our God. இன்றைக்கு தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்ங்கிறதுல நமக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. There is no doubt that God is reigning today. ஆனால் சதா காலங்களிலும் காலாகாலங்களிலும் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறவர்ங்கிறத ஜனங்களுக்கு சொல்லணும். But we need to proclaim that our God is a God who reigns forever. அவர் வரப்போகிறார், அவர் வந்து ஆளுகை செய்ய போகிறார், தம்முடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் தன்னோடு கூட அழைத்து கொண்டு போக போகிறார். இதுவும் அந்த ராஜரீகத்துக்குள்ள அடக்கம். The fact that he is going to come, he is going to rule over all, and he is going to take us to be with him, it all comes under this his rulership. அதாவது கர்த்தர் வந்தார், அது நற்செய்தி. அவர் வரப்போகிறார் என்பது எச்சரிப்பு செய்தி. The Lord came and that is good news, and he's going to come, that's a warning. இந்த ரெண்டையும் சேர்த்து சமமாக ஜனங்களுக்கு நம்ம கொடுக்கணும். We need to convey both of these equally.
அதுதான் இந்த அட்வென்ட் காலத்தில் நம்ம செய்யக்கூடிய காரியம். That is the most important thing that we do during this Advent. அடுத்தபடியாக நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்பும்போது சில காரியங்களை சொல்லி அனுப்பினார். Next, when the Lord Jesus sent his disciples, he told them certain things. அது மத்தேயு 10வது அதிகாரம் 6லிருந்து 13 உள்ள வசனங்களில் நம்ம பார்க்கலாம். We find that in Matthew chapter 10 verses 6 to 13. அதை வந்து இப்போ வாசிக்க வேண்டாம், ஆனால் சுருக்கமாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஜனங்களுக்குள்ளே போய் ஒரு வீட்டில் சமாதானத்தை சொல்லுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு பிரசங்கிங்க. அது மாத்திரம் இல்லை, வியாதியுஸ்தர்களை சொஸ்தமாக்குங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்க, பிசாசுகளை துரத்துங்கன்னு சொல்லி ஜனங்களுக்கு அந்த நற்கிரியைகளை செய்ய சொல்கிறார். Not only, I'll just briefly tell you, he did not ask them to just proclaim peace, but he asked them to convey the good news and heal the sick, open the blind eyes, and heal the leper, and do all good things. முக்கியமான அந்த 3 காரியம் தான். சமாதானத்தை சொல்லணும், ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணும், நற்காரியங்களை செய்யணும். The 3 important things, proclaim peace, proclaim salvation, and ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணும். Emphasize salvation. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும்போது தேவதூதர்கள் வந்து ஆட்டிடையர்களுக்கு நற்செய்தி அறிவித்தாங்க. Not only that, initially when the Lord came, the good news was proclaimed to the shepherds. அது 3 காஸ்பலில் பார்க்குறோம். அதில் லூக்கா 2வது அதிகாரம் 10 to 14 உள்ள வசனங்களை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, we find this incident in all the 3 Gospels, but in Luke chapter 2 verses 10. அந்த நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. Here he tells it's a good news which brings joy to all men. அது என்ன நற்செய்தினா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் இன்றைக்கு உங்களுக்கு பிறந்திருக்கிறார்னு சொல்றாங்க. Today in the town of David a savior has been born to you. அது மாத்திரம் அல்ல, கடைசியாக சொல்கிறாங்க, உன்னதத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேலே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள்னு வாசிக்கிறோம் 14வது வசனத்தில். And in verse 14 we read that glory to God in the highest heaven and on earth peace to those on whom his favor rests. தேவனுக்கு மகிமை அப்படின்னு சொல்லும்போது தேவன் ராஜரீகம் பண்ணுறதையும் அந்த ராஜரீகம் பண்ணுறது குறித்து சொல்லப்படுறது. While proclaiming the glory of God, it also proclaims about the rulership of God. பூமியில் சமாதானம் சொல்லும்போது சமாதானத்தை கூறுறதை பற்றி இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. Yeah, and peace on earth, again it's mentioned here. ரட்சிப்பு குறித்து முதல்ல சொல்லிட்டாங்க. கர்த்தராகிய இயேசு என்னும் ரட்சகர் பிறந்திருக்காருன்னு ரட்சிப்பு குறித்து முதல்ல சொல்லிட்டாங்க. Initially it has been said that a savior is born. கடைசியாக மனுஷர் மேல் பிரியம் அப்படின்னு சொன்னா மனுஷங்களுக்கு செய்ய வேண்டிய நற்காரியங்கள். And finally favor towards men, the good things that we need to do to men. ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் விசுவாச வாழ்க்கையும் 2 காரியத்தில் அடங்கி இருக்குன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். The entire life of a man is contained in 2 things, Jesus said. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. He says, love the Lord your God with all your heart, with all your soul, and with all your mind. இது முதலாவது கற்பனை. This is the first commandment. இரண்டாவது, நீ உன்னை நேசிக்கிறது போல உன் அயலானையும் நேசிப்பாயாக. And secondly, love your neighbor as yourself. அதாவது ஒரு சிலுவை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த குறுக்கு சட்டம் நெடுக்கு சட்டம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகிய தேவனை நேசிக்கிறத குறித்த காரியம். While we take a cross, the vertical line represents our relationship with God. இந்த குறுக்கு சட்டமானது நம்முடைய சகோதரர்களை நேசிக்கிறது. And the horizontal line, it represents our relationship with our fellow brothers. இந்த 2 சேரும்போது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை முழுமையடையும். So only when these 2 combine, a Christian's life will be made whole. அதில் நம்ம நிலைத்திருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். So God desires that we abide in it. அதுதான் அவருடைய பிறப்பின் நற்செய்தி. And that is the good news of his birth. என்ன நேசி, எல்லாரையும் நேசி. It says love me and love all. இந்த முடிவை எடுத்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா?
So shall we take this decision and shall we commit our lives to the Lord? ஒப்பு கொடுக்கறதுன்னா இனி வரும் நாட்களில் இந்த வார்த்தைகளின்படி நம்ம நடப்போம். இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கிறிஸ்மஸாக இருக்கணும்னு சொல்லி, கிறிஸ்மஸ் காலமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கலாம். No, let us take a commitment that that this Christmas, this Advent should be an important days in our lives. இது வெறும் கொண்டாட்டம் மாத்திரம் அல்ல. This is not days of celebration alone. ஆயத்தம். These are days of preparation. ரெடியாகும், ஆண்டவருடைய வருகைக்கு ரெடியாகும். So let's get prepared for the coming of our Lord. ஜெபிப்போம். Let us pray. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உங்களை துதிக்கிறோம்ப்பா. Gracious and good God, we praise you. ஆண்டவரே, இந்த அட்வென்ட் சீசனில் கர்த்தாவே உங்களுடைய பிறப்பை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, help us to meditate on your birth during this Advent. அந்த பிறந்த நிகழ்ச்சியை குறித்து அல்ல ஆண்டவரே, நீங்கள் பிறந்ததற்குரிய அந்த காரணத்தை குறித்து தியானிக்க உதவி செய்யுங்க. Not just the event of your birth, but the reason for your birth. அந்த பர்பஸை கர்த்தாவே நாங்கள் இருதயத்தில் நிறுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to have that purpose rooted in our hearts. நீங்கள் எங்கள் மேலே வச்சிருந்த அந்த கம்பேஷனை கர்த்தாவே நாங்கள் எங்கள் இருதயத்தில் நிறுத்த உதவி செய்யுங்க. Help us to have that compassion that you had, Lord, in our lives. எவ்வளவா நீங்கள் மனித குலத்தை நீங்கள் நேசித்தீங்கிறத கர்த்தாவே நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to realize the amount of love you had for mankind. அந்த அன்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to walk worthy of that love. நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவங்களுக்கு அறிவிக்க உதவி செய்யுங்க. Help us to proclaim the salvation which we have received. உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை கர்த்தாவே மற்றவர்களுக்கு கடத்தி செல்லக்கூடிய வாய்க்கால்களாக எங்களை மாற்றுங்க. Make us channels where we pass on the salvation that we have received to others. ரட்சிப்பை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த எல்லா காரியங்களையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Not only the salvation, Lord, but help us to share whatever you have given us, share with others whatever you have given us. மெய்யாகவே இது மனுஷரால் கூடாதது தான், தேவனால எல்லாம் கூடும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். Truly it is impossible with man, but with God all things are possible. நீங்கள் மனுஷங்களை நேசித்தது போல நாங்கள் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to love others the way you loved us. எங்களுக்கு கொடுத்த அருமையான எங்களுடைய போதகர் ஆனந்த் ஜெயக்குமாரும் கூட கர்த்தாவே அந்த லவ் ஆக்ஷனில் காமிச்சு எங்களுக்கு ஒரு முன்மாதிரி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for the good example left behind by Pastor Anand in showing love in action. இந்த காலத்திலும் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவிக்க முடியும்னு சொல்லி கர்த்தாவே அவங்க எங்களுக்கு காட்டின அந்த முன்மாதிரிக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for the example that he set before us that we can live a life of love. அதே அளவு காரியங்களை நீங்கள் எங்களிடத்தில் எதிர்பார்க்குறீங்கிறத நாங்கள் அறிந்திருக்கிறோம். We realize that you expect the same kind of love in us. எங்கள் ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to finish our race well. எங்கள் கூட வாங்க. Go with us. உதவி செய்யுங்க. Help us. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. நம்ம சேர்ந்து சொல்லுவோம். Let us say together. என்னுடைய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.